ஈட்டதோ தாமரை பூ இதழ் விரித்திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும். இது பாரதிதாசனோட லைன்ஸ். இன்னைக்கு நம்ம மரபு தொடர் வரிசையில எத்தனாவது சீரீஸ்ல இருக்கோம் அப்படின்னா 9வதுல இருக்கோம். அதுல நம்ம கூ வரிசையை வச்சு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வேர்டு என்னன்னு இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கூடு விடுதல். கூடு விடுதல் அப்படிங்கிறது என்னன்னா இளைத்தல் இறத்தல். கூடு விட்டுட்டாங்க, கூடுனாலே உடம்புன்னு சொல்லலாமா? இப்ப கூடு விடுதல் அப்படின்னா ஒண்ணு இறந்து போறது, இல்லைன்னா உடம்பு இழைக்கிறது. கூடு விடுதல்னா இளைத்தல் இறத்தல். ரெண்டாவது கூட்டு மூட்டு அப்படின்னா நிறைய பேர் கூடுறது, இல்லைன்னா தப்பான உரை சொல்றது. பழிப்பு உரை அப்படின்னா மற்றவங்களை பழிச்சு பேசுறது. பலர் கூடக்கூடியதுன்னு சொல்லலாம். கூட்டு மூட்டுனா பலர் கூடக்கூடியது, இல்லைன்னா தப்பான உரை, பழிப்பு உரை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கூட்டி வைக்கிறது. கூட்டி வைக்கிறது அப்படின்னா தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு நல்லது பண்றது. சரிங்களா? வேண்டுவன செஞ்சு நலம் புரிதல் அப்படிங்கிறது தான் இருக்கானது. வேண்டுவன புரிந்து நலம் செய்தல். தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்து அவங்கள நல்லா பார்த்துக்கிறது, கூட்டி வைக்கிறது. கூட்டோடு அப்படின்னா கூட்டோட புடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்களா, அப்ப அடியோடு. அடுத்து கூளை பார்வை. கூளை பார்வைனா வஞ்சகத்தோட பார்க்கறது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? கூடு விடுதல்னா இளைத்தல் இறத்தல்னு சொன்னோம். அடுத்து கூட்டு மூட்டுனா பலர் கூடக்கூடியது, பழிப்பு உரைன்னு சொன்னோம். அடுத்தது கூட்டி வைத்தல் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வேண்டுவன செஞ்சு நலம் புரிதல். அடுத்தது கூட்டோடுனா அடியோடு. கூளை பார்வை அப்படின்னா வஞ்சக பார்வை. ஓகேங்க. அடுத்து இன்னும் மரபு தொடர் சீரீஸ்ல நிறைய வேர்ட்ஸ் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.